ஹாய் கைஸ், வெல்கம் டு அர்ஷூஸ் vlog. நம்ம இன்றைக்கி வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் 1.25 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1.25 கப்புக்கு நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக நீட்டு வாக்கில் சாப் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே ஈவனாக வர மாதிரி சாப் பண்ணிக்கணும். ஸோ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுட்டு, ஸோ இதுக்கு நான் 4 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிட்டு அதோட 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பச்சை மிளகா வச்சுருக்கேன். வெஜ்ஜஸ் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து ஒரு 100 கிராம் எல்லாமே சேர்த்தே ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் 1.25 கப் அரிசிக்கு. ஸோ இதையும் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்க போகிறேன். கீ நல்லா இப்போ ரெண்டுமே நல்லா சூடாகிட்ட பிறகு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதில் பே லீவ்ஸ், ஸ்டார் அனீஸ், அதை பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர மாதிரி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதிலே வெங்காயத்தை கொட்டி இதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அதான் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வந்து வதங்கி சீக்கிரமாக வரும். ஸோ அதனால் நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுருக்கோம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டக்கப்புறம் இதில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அந்த பச்சை மிளகா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா, அதுக்கு கம்மியாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம வந்து தக்காளி நல்லா சாஃப்டன் ஆகி வரணும். ஸோ இதெல்லாமே நல்லா போட்டு நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. தக்காளி சாஃப்டன் ஆகி வந்தீங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இதில் வந்து நல்லா தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஓகேங்களா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் ஓகேங்களா. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா போட்டு இப்போ ஒரு நல்லா பேஸ்ட் அக்னின்னு சொல்லுவாங்க. இதை அக்னி கன்சிஸ்டன்சியில் இது வரணும். ஸோ நம்ம இப்போயே நம்ம அந்த கட் பண்ணியிருக்க வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அந்த வெஜ்ஜீஸ்லேயும் இந்த மசாலா இறங்கும். ஸோ அதனால் நம்ம இப்போயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து நல்லா அந்த புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், டேபிள் ஸ்பூன். ஸோ இதில் இந்த கப்பில் தான். ஸோ இதில் வந்து நான் 2 கப் தண்ணி வந்து கெட்டிலில் போட்டு சூடு பண்ணி ஊற்றுறேன். ஸோ தட் சீக்கிரமாக கொதிச்சிரும். இப்போ நம்ம கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ நம்ம தம் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கீழே இரும்பு தவா வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுட்டு தவா நல்லா சுடுற வரைக்கும் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் இருக்கட்டும். இந்த சைடு 2 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு அதிலே சிக்கன் ஒரு 200 சிக்கன், அதிலே கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்று சேர போட்டு அதிலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் அந்த எண்ணெயிலேயே. அதோடு மேலே ஒரு தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி பழம் சின்ன சைஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதில் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்லைஸ் போட்டுட்டு சீரகம், சோம்பு, பெப்பர் போட்டு நல்லா அதை நல்லா அரைச்சிட்டு பவுட்ரு கன்சிஸ்டன்சி வரும்போது இதில் போட்டுட்டு நல்லா இதை வளர்க்கணும். இந்த பக்கம் தம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை தம்லேருந்து திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரியாக கீழே ஒட்டாமல் அடி பிடிக்காமல் சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் கண்டிப்பாக வரும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கரெக்டாக இது பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.